வணக்கம் நேயர்களே. மீண்டும் ஒரு காணொலியில் மிக்க மகிழ்ச்சி. ஆன்மீகத்தில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கம். நம்ம சிவாயனம். இப்போ 12 கட்டங்களுக்கு 12 காரகத்துவம் இருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ செவ்வாய் என்னென்ன இது செய்யும், ரிஷபம் சுக்கிரன் என்னென்ன செய்யும், சுக்கிரன் எதுக்கு எந்தெந்த கட்டத்துக்கு இது அதிபதி, மிதுனம் புதன் எந்தெந்த கட்டத்துக்கு அதிபதி, 4 கடகம் எந்தெந்த கட்டத்துக்கு அதிபதி, அடுத்து சிம்மம் பூரிய சிம்மக்காரர், சிம்மம் எந்தெந்த இதுக்கு கன்னிக்கு அதிபதி யார், துலாமுக்கு அதிபதி யார், விருச்சிகத்துக்கு அதிபதி யார், அதில் காரதத்துவம் என்ன, தனுசுக்கு எந்த இது அதிபதி, 10 மகரம் சனி பகவான் இந்த இதுக்கு அதிபதி. அவர் என்னென்ன காரகத்துவத்துக்கு இது உட்கொள்வார், அவருடைய தன்மை என்ன, இதெல்லாம் எப்படின்னு ஒவ்வொன்றும் இருக்குல்ல. அதே மாதிரி இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் முதல் கட்டத்துக்கும் 8வது கட்டத்துக்கும் அதிபதி, விருச்சிகத்துக்கும் மேஷத்துக்கும் அதிபதி செவ்வாய் மேஷத்துக்கும் இதுக்கு அதிபதி. அதே மாதிரி ரிஷபம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபம் சுக்கிரன் 2வது பாகத்துக்கும் 7வது பாகத்துக்கு களத்திரக்காரனுக்கும் அதிபதி. 7வது பாகம் 2வது பாகம் குடும்பம் வாக்கு மற்ற இது அந்த அவன் அனுபவிக்க வேண்டிய இதுக்கு எல்லாத்துக்கும் 2வது பாகம். 7 குடும்பம், மனைவி மக்கள், குடும்பம் எப்படி இருக்கும் அங்கிறது அந்த இதில் உட்காந்துருக்க கிரகத்தை பொறுத்து அந்த குடும்பத்தன்மையை மனத்துறது. 3 மிதுனம் புதன், இவருடைய காரகத்துவம் நல்ல படிப்பு, நல்ல அறிவு, நல்ல இசை, நல்ல ஒரு அறிவு, நல்ல ஞானம், இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணுறது அந்த 3வது பாகம். அதான் புதனுக்கு அதிபதி. 3வது பாகம் புதனுக்கு அதிபதி. அதே கன்னிக்கு 6வதும் புதன் தான். இந்த 6வது பாகம் நோய் நொடி கடன் மற்ற எல்லாத்துக்கும் அந்த 6வது பாகம் இதாகும். அதே மாதிரி 8வது பாகமும் விருச்சிக ராசியில் உள்ள செவ்வாய், அதுவும் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு இது. அதில் இருக்கிறதுல செவ்வாயில் இதே புதன் அறிவுக்காரர் எல்லாம் தான். அதே புதன் தான் அந்த கன்னியில் இருக்கிறவர் பல கொடுமைகளுக்கு ஆளாகிற மாதிரி ஒரு தன்மை இருக்குது. அதேமாரி செவ்வாய் முதல் மேசத்தில் இருக்கார், 8வது பாகத்தில் 8ல் போய் மறைஞ்சிருச்சினாலே எந்த கிரகமும் தன்மை இழந்து விடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. 3, 8, 6 அமையும் கிரகங்கள் மறைக்கப்பட்ட கிரகங்கள், அது அதனுடைய செயலாக்கம் இல்லாதுங்கிறது எல்லாம் தெரியும். 3 கூட கிடையாது, 3 ஒரு 25% தான் இருக்கும். மற்ற 6, 8 6ல் நிற்கும் கிரகம், 6 நிற்கும் கிரகங்களை சுபக்கிரகங்கள் பார்த்தா அதனுடைய தன்மை கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். 6ல் இருக்கிற கிரகம் இப்போ 6ல் செவ்வாயோ சனியோ உட்கார்ந்துருந்துன்னா அது எப்படி இருந்தாலும் அந்த விளைவுகளை கண்டிப்பாக அந்த சாதகாரனுக்கு கொடுக்கும். அந்த இது இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை அனுபவிக்கணும். செவ்வாயும் சனியும் சேர்ந்து உட்காந்துருந்தா அதனுடைய பிரதிபலன் வேறு மாதிரி இருக்கும். அதே செவ்வாயும் சனியும் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு குருவோ, ஒரு சுக்கிரனோ, ஒரு புதனோ, ஒரு பௌர்ணமி சந்திரனோ அந்த கட்டத்தை 7ஆம் பார்வையை பார்க்கும்போது அதனுடைய தன்மை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 7வது பாகம் சுக்கிரனுக்கு என்ன ஆகும், சுக்கிரன் குடும்பம். 7வது பாகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும். அடுத்து 8 விருச்சிகம், அதான் 8 விருச்சிகத்தில் இருக்க கிரகம் அது ஆண்மை, அது போல் இது அந்த மறைக்கப்பட்ட இதில் அது இருக்கும். ஆனால் 8ல் உட்காந்துருக்க எல்லா கிரகம் கெட்ட கிரகமானா அப்படியும் கிடையாது. நான் தான் சொன்னேன், அந்த சமய சந்தர்ப்பங்கள், அதனுடைய பார்வைகள், அதனுடைய கோணங்கள் எல்லாமே அதிலிருந்து பார்க்குமா. அதுதான் நான் சொல்கிறேன். எதாக இருந்தாலும் ஒன்றை வச்சு ஒரு கணக்கு போட்டு வெளியே சொன்னோம்னா அதில் கஷ்டம்தான் வரும். அதில் நமக்கு சொன்னது சரியான பிரதிபலன் கிடைக்காது. ஆகையினால்
8. 9 குரு. குரு வந்து அப்பா ஸ்தானம், கணவன், அந்த எல்லாம் அதான் அது எந்தெந்த கணக்கில் வருதோ அதுக்கு அதிபதி யார் வர? 9க்கும் 12க்கும் அவர் தான், குரு தான் அதிபதி. இந்த 9க்கும் 12க்கும் அதிபதி அவர் தான். அடுத்து 10வது பாகம் சனி பகவான். இவர் வந்து தொழில்காரகர், மற்ற ஆயுள்காரகன், இல்லை எல்லா ஒரு இது கணக்கும் இவர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இவங்க குருவும் சனியும் தான் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டே இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. குரு நல்லதை செய்வார்னா சனி கெட்டதை செய்வார்னு கிடையாது. இவங்க 2 பேரும் இருக்கிற இடத்த பொறுத்து தான் இந்த சனியான வேலை செய்வாங்க. ஆகினா சனி பகவான் கெட்டவர், குரு நல்லவர் அப்படின்னு கிடையாது. நல்லவர் குருவில் எல்லாரும் அதை அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணுவாங்க. அதில் ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ இந்த 7 கிரகங்களும் 2 நிழல் கிரகங்களும் சேர்ந்தது 9ம் அது வேலையை கண்டிப்பாக செய்யும். நம்ம என்னென்னா ஒரு இடத்துல மறைமுகமாக பண்ணிக்கலாம். இது இருந்து அது போனால் அது போகும், அது போகணும். ஒரு கிரகம் என்ன இருக்கோ அதனுடைய உட்குள்ள கிரகங்களை அது ஆக்கமிச்சு கொள்ளும். இப்போ ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராகு எந்த நட்சத்திர பாகத்தில் வந்தாலும், எந்த கட்டத்தில் இருந்தாலும், அந்த கட்டத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அதை ராகு ஆட்கொண்டு அதனுடைய தன்மைகளை எல்லாம் மீறிகம் பண்ணி இவர் தான் ஆட்சி ஆளுற மாதிரி இருப்பார். அதுதான் ராகுனுடைய தன்மை. ராகு எந்த கட்டத்தில் இருந்தாலும், ராகு எந்த நட்சத்திரத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் அந்த நட்சத்திரம் அதுக்குள்ளே தான் வேலை செய்யும். அதே மாதிரி கேது அவர் தான். இவர் வந்து பிரம்மாண்டமாக எதை கொடுப்பாரு, இப்போ கடைசியில் போட்டு தள்ளிட்டு போயிடுவார். அவர் சாந்தமானவர். இவர் பகலில் இருட்டு, அந்த மாதிரி தான். கேதுக்கு பகவான் இருக்கிறது போதும், ரொம்ப அதிகம் ஆசைப்பட மாட்டோம். அவங்களுடைய குணாசியங்கள் வேறு மாதிரி இருக்கும். ராகு இப்போ உச்சத்தில் இருக்குன்னா அதனுடைய தன்மை வேறு மாதிரி இருக்கும். ஆக ராகு வந்தவனே எல்லாரும் கெட்டவனானா கிடையாது. ராகு தான் வாழ வைக்கும். அதான் ராகு எல்லாத்தையும் செய்யும். ராகு காலத்தில் நிறைய பேர் கோடீஸ்வரனுக்கு பெரிய டெவலப்மெண்ட்லாம் ஆகிருக்கிறாங்கன்னா ராகு உச்சத்தில் தான் ஆகிருக்காங்க. இல்லை முன்னோடிகள்லாம் நல்லா உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் பற்றி சொல்கிறது இல்லை. ராகு உச்சத்தில் நிறைய பேர் நல்ல நிலைமைக்கெல்லாம் போயிருக்காங்க. ஓஹோன்னு கொடி கட்டிகள்லாம் பறக்கிறாங்க. பெரிய முதலாளிகள்லாம் இருக்காங்க. ராகு காலத்தில் நல்லா வசதியானவங்க நிறைய இருக்காங்க. அந்த ராகு திசையிலோ ராகு புத்தி, இப்போ சனி திசையில் ராகு புத்தி அடிக்குமாங்க, அப்படி கிடையாது. அதுவும் ஒரு காலத்தில் வேலை செய்யும். அதே ராகு திசையில் சனி புத்தி, அது ஒரு இது எல்லாமே உள்ளே இருக்கும்போது தான். அதே மாதிரி தான் பச்சை, எந்த பச்சை இருந்தாலும் எந்த பச்சைக்கு போனாலும் அந்த பச்சை அந்த இதை வேலை செய்யும். அதுதான் உண்மை. இந்த பச்சி கெட்ட பச்சி, இந்த பச்சி நல்ல பச்சி அப்படின்னு கிடையாது சாமி. அந்த பச்சி இருக்கும் தன்மையை பொறுத்து தான் அந்த வேலையை செய்யும். மேற்கிருந்து கிழக்க போகுதுன்னா கிழக்க என்ன இருக்குது, மேற்கு என்ன இருக்குது, அது ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதான் சொன்னேன், ஒரு கிரகம் இந்த ராகு கேது எப்படி தன்னை இதை ஆட்கொள்கிறதோ அதே நிலைமை தான் பஞ்சபட்சியும். ஒரு பச்சி இருந்தால் அந்த 5 நட்சத்திரத்தினுடைய தன்மையை ஒரு பச்சி உணரும். இப்போ ராகு என்ன சொன்ன, ராகு எந்த கிரகம் 27 நட்சத்திரத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் அந்த பாகம் ராகுக்கு தான் உடமை. அந்த நட்சத்திரம் ராகு தன்மையை தான் வேலை செய்யும். அதே மாதிரி எந்த கட்டத்தில் ராகு இருந்தாலும் அந்த கட்டத்தினுடைய தன்மையை, அந்த வீட்டினுடைய தன்மையை ராகு எடுத்துக்கிடுவார். அதில் சுபகிரகம் இருந்தாலும் சரி, என்ன கிரகம் இருந்தாலும் அந்த ராகு தன்மைக்கு தான் இருக்கும். அதுலேயும் பார்வை இதெல்லாம் வித்தியாசமாக உள்ளே வரும்போது எல்லாமே ஆப்போசிட் ஆகிடும். ஆக ராகு அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் அந்தந்த தன்மை இழக்கும். சுப கிரகங்களாக இருந்தாலும் அஸ்த கிரகங்கள் சாரும்போது சுபகிரக தன்மை இழக்கப்படும். சுபர் வீட்டில் சுபகிரகங்கள் இருந்தால் தனிமையாக இருக்கும்போது அதனுடைய வேலை செய்யும். அதான் சொன்னால் ஒரு நல்லவன் கூட ஒரு கெட்டவன் சேரும்போது கெட்டவன் நல்லவன் ஆயிடுறான். அது மாதிரி தான் ஒரு கதை. எல்லாம் உள்ளுக்குள் நிறைய சூசமான வேலைகள்லாம் இருக்குது. அதை மறைக்கப்பட்டு சொல்லியிருக்கு. அதை நீங்கள் உள்ளே வரும்போது தான் அதை உணர்ந்துக்கிடுவீங்க. இப்போ நம்ம சொன்னால் இவர் என்ன இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் உங்களுக்கு என்ன வரும். ஆனால் உள்ளே போகும்போது அதனுடைய விளக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும் சாமி. யாரும் நல்லவங்கள, யாரும் கெட்டவங்கள, ஒருத்தங்க இருந்து ஒரு வேலையை செய்ய முடியாது. இதுதான் உண்மையான கான்செப்ட் சாமி. இதில் நீங்கள் என்ன இது பண்ணிக்கிட்டாலும் என்ன செஞ்சுக்கிட்டாலும் சரி, இதில் உண்மையான நிறைய இருக்குது. இன்னும் நிறையா சொல்லலாம். ஒன்று இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பண்ணலாம். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் இந்த கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் பச்சியும். ஒரு நட்சத்திரத்தை ஒரு கிரகம் ஆட்கொள்வதும் போல் இந்த 5 நட்சத்திரத்தை ஒரு பச்சி ஆட்கொள்ளும். அப்போ அந்த பச்சைக்கு தன்மை, அந்த 5 பச்சையில் 5 கிரகங்கள் இருக்குது. அப்போ அந்த எந்த கிரகத்துக்கு அந்த பச்சி வேலை செய்யும், அதைத்தான் யோசிக்கணும்.
இப்போ நான் சொன்னது உங்களுக்கு இல்லாமல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஒரு கிரகம் வருது. இப்போ இதில் 5 கிரகம் இருக்குல்ல, 5 கிரகமும் 5 நட்சத்திரத்தில் இருக்குது, 5 இது இருக்குது. அப்போ அந்த 5 இதில் அந்த பட்சி யாருக்கு முதல்ல வேலை செய்வோம் அப்படிங்கிறது அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த காணொலியில் இதன் விளக்கமாக சொல்கிறேன். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு இது பண்ணி விடுங்க. அப்படின்னா தான் அதிகமாக நம்ம சொல்கிறதுக்கு இதாக இருக்குது. சிவாய நமச்சிவாயம், சிவாய நம, ஓம் நமச்சிவாய், சிவாய நம.